வாராகி என்பவள் புவனேஸ்வரியின் படைத்தலைவி. அவளின் எதிரிகளை பொடிபடியாக்கும் பைரவியும் வாராகியே. புவனேஸ்வரி மாதாவிற்கு யார் எதிரிகள்? அசுரர்கள்தான். மானிட பிறப்புகளில் உள்ள அசுர குணம் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்னும் அகந்தையை எல்லாவற்றையும் அழித்து தவிடுபொடியாக்கி நலமுறச் செய்யவே அவதரித்திருக்கிறாள் வாராகி. வாராகி தேவியின் பிறப்பிடம் பூபுரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபுரம். அங்கே 16வது ஆவரணத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறாள். இது லலிதா பரமேஸ்வரியின் ஸ்ரீ சக்கரத்தில் ஸ்ரீபுரத்தில் மகா மேருவில் என்கிற மேடையில் அமர்ந்திருக்கிறார். இந்த சிந்தாமணி கிரகத்தின் நுழைவு வாயில் இங்கு 1000 தூண்கள் கொண்ட மாபெரும் கோட்டையில் அவதரித்து சூரிய சந்திரர்கள் 33 கோடி தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவாகி சுடர்விட காட்சி அளிக்கின்றார். ஸ்ரீசக்கர வடிவில் திகழும் அன்னை புவனேஸ்வரிக்கு 8 திக்களும் அமர்ந்து 8 நாமங்களை கொண்டு வாராகி திகழ்கின்றார். இந்த அன்னையை 8 முறை சொல்ல வேண்டும். ஆதி வாராகியே போற்றி, லகு வாராகியே போற்றி, பஞ்சமி வாராகியே போற்றி, அஸ்வரூடா வாராகியே போற்றி, தண்டநாதா வாராகியே போற்றி, தூம்ர வாராகியே போற்றி, பிருகத்வாராகியே போற்றி, சொப்னவாராகியே போற்றி. இப்படி அம்பாளை அருள் காட்சி 8 முறை வர்ணிக்கிறது வேதங்கள். இதை எல்லாரும் சொன்னால் அந்த சன நேரமே அவர்களை பிடித்திருக்கிற செய்வனை குற்றங்கள் விலகி ஓடும். இருகுலை கோமலம் தாழ் புஷ்பராகம் 2 கண்ணும் குருமணி நீலம் கையோ மேதகம் நகம் கூர்வயிரம் திருநகை முத்து கனிவாய்ப்பவளம் சிறந்த வளள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. வாராகியின் 2 செவிகளும் மாணிக்க ஒளி உடையதாம், 2 பாதங்களும் புஷ்பராகம் போன்று மலர்கிறதாம், அந்த அழகிய 2 விழிகளும் நீலக்கல் போன்றதாம். அவள் நகம் வைரம் போன்றும் அவள் புன்னகையோ முத்தை போன்று உள்ளதாம். அவள் செவ்வாய் பவள நிறத்திலும் இடையோ மரகதம் உடலோ பச்சை நிறமாய் ஒளிரும் என அவள் அம்சத்தை விவரிக்கின்றது. இவள் உருகொண்டு உருவான காரணமே, இவள் உருகொண்டு உருவான காரணமே மானிட பிறப்புக்கும் அரசு ஆள்பவர்களுக்கும் வெற்றியை வாக்கு வலிமையை தருவதற்கே. அதைவிட ஒரு பக்தனை பக்குவப்படுத்தி ஞானத்தை தந்து